ஹாய் ஹலோ வித் கார்னில நான் உங்கள் கார்னிகா கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ ஹேபிட்ஸ் ட்ராக்கிங்கை பற்றி எவ்வளோ பேருக்கு தெரியும்? அண்ட் நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு புது ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணுறதுக்கு டிப்ஸ்லாம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு ஹேபிட்ஸ் ட்ராக்கிங் வந்துட்டு எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸிஸ்டிங் ஹேபிட்டோட ஒரு புது ஹேபிட்டை நீங்கள் கல்டிவேட் பண்ணும் போது நெக்ஸ்ட் பண்ணுறதுக்காக அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு ஒரு 6 o'clock எந்திரிச்சிட்ருக்கீங்க. ஸோ 6 to 7 நான் வந்துட்டு என்னோட ஒர்க் அவுட் டைம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. புதுசாக ஒரு ஹேபிட்டை நீங்கள் வந்துட்டு இன்ஹெரிட் பண்ணும்போது அந்த பழைய ஹேபிட்டோட இதையும் நீங்கள் வந்துட்டு கண்டினியூவாக பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ 6 to 7 நான் வந்துட்டு ஒர்க் அவுட் முடிச்சதுமே 7 to 8 வந்துட்டு நான் மெடிடேட் பண்ணுவேன், இல்லை நான் வந்து புக்ஸ் படிப்பேன், இல்லை நான் வந்துட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு வாக் போவேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களோட பழைய ஹேபிட்டோட கண்டினியூட்டியாக வந்துட்டு உங்களோட புது ஹேபிட் வந்துட்டு மர்ஜ் ஆகிறது தான் வந்துட்டு ஹேபிட்ஸ் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட புது ஹேபிட்ஸ் வந்துட்டு ஈஸியாக உங்களால் வந்துட்டு கண்டினியூவாக பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதாவது இந்த டைமில் இந்த விஷயத்த பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த ஹேபிட்ஸ் ட்ராக்கிங் வந்துட்டு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, உங்களோட பழைய ஹேபிட்டோட சேர்ந்து மர்ஜ் பண்ண மாதிரி புது ஹேபிட் நம்ம பண்ணும் போது ஈஸியாக அந்த ஹேபிட் வந்துட்டு உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய பேசுவோம். ஜஸ்ட் ரீகனெக்டட் வித் மீ அண்டில் தட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கார்னிகா.